வணக்கம். 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1 தமிழ்த்தேன்கிற தலைப்பில் நமக்கு முதல் பாடமாக வந்திருக்கிறது என்னது? இன்பத்தமிழ். இன்பத்தமிழ் பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். இந்த பாடத்தில் உள்ள பயிற்சிகளை பாருங்கள். சரியான விடையில் ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம். அதுபோல் நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு டேஸாக இருக்கும், நெடிலி அசதி. நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். அதற்கடுத்து பொறுத்துக்க பாருங்கள். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். அதுபோல் ஒத்த ஓசையில் முடியும் இயல்பு சொற்கள்னால் என்னது? ஒரு செய்யுளுடைய இறுதி சொல் அல்லது இறுதி எழுத்து, இறுதி ஓசை. அந்த சொல்ல சொல்லும்பொழுது ஓசை ஒத்து இருக்கணும். பேர் நேர், பேர் நீர், பேர் ஊர், பால் வேல், வான் தேன், தோல் வால். இது எல்லாம் என்னது? ஒத்த ஓசை, ஒத்த எழுத்தில் முடியக்கூடிய இயல்பு சொற்கள். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா, பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? அப்போ இதை நீங்கள் கேள்வியிலேருந்தே, வினாவிலிருந்தே பதில் எழுதணும். பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் அமுது, நிலவு, மனம் ஆகும். நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? இந்த நீங்கள்ங்கிறத நீங்கள் அதாவது தன்னை குறிப்பது. அப்போ நாங்கள் தமிழை எங்கள் உயிரோடு அல்லது விழியோடு அல்லது தேனோடு ஒப்பிடுகிறோம் அப்படின்னு எழுதணும். அதற்கடுத்து இன்பத்தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த 2 அடிகள். இந்த பாடலில் எந்த 2 அடிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எழுதணும். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா, சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்க. சமூக வளர்ச்சிக்கு நீருக்கும் உள்ள தொடர்பு, பயிர் செழித்து வளர என்ன தேவை? நமக்கு நீர் உதவுது. அதுபோல் நம்மளுடைய தமிழ் சமுதாயமாகிய பயிர் செழித்து வளர உதவுவது என்னது? தமிழ். இதுவே சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு. அதற்கடுத்து சிந்தனை வினா பாருங்கள். வேல் என்பது ஓர் ஆயுதம். தமிழை ஏன் வேலுடன் ஒப்பிடுகிறார்கள் அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். போர் வீரருடைய வாள் முனையினும் புலவனின் எழுதுகோல் முனை வலிமை வாய்ந்தது என்பர். புரியுதுங்களா? எழுதுகோலுக்கு அத்தகைய வலிமையை தருவது எது? தமிழ். ஆதலால் புலவர்க்கு வேல் என்று ஆயுதத்தை ஒப்பிடுகின்றனர். நன்றி.